முன்னாடி போங்க. ஒருங்கிணைந்த ஒன்றியம் முன்னாடி போங்க. நாங்கள் வணங்கும் மனித தெய்வம் அவர்களின் ஆசீர்வாதம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை தெற்கு மாவட்டம் கிழக்குக்கிழம் பூத் கமிட்டி வல்லுநர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகின்ற நான் வணங்கும் மனித தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி தேசிய போட்டை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இங்கு நடைபெறவிருக்கும் நமது PLA2 நிர்வாகிகளையும் பூத் கமிட்டி நிர்வாகிகளையும் ஆலோசனை செய்ய இங்கே வந்திருக்கும் நமது தலைமை கழக செய்ய வந்திருக்கும் நமது கழக கொள்கை பரப்பு செயலாளரும் நமது மண்டல பொறுப்பாளருமாகிய அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜ் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களையும் மண்டல தேர்தல் துணை பொறுப்பாளர் சகோதரர் திரு கணேஷ் அவர்களையும் நமது கோவை தெற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் கழக இளைஞரணி துணை செயலாளருமான திரு சகோதரர் திரு ஆனந்த் அவர்களையும் மற்றும் நமது மாவட்ட அவைத்தலைவர் அவர்களையும் பொருளாளர் அவர்களையும் மற்றும் 4 தொகுதி பொறுப்பாளர் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஒன்றியம் நகரம் பேரூர் கழகம் வார்டு கழகம் ஊராட்சி கழகம் மற்றும் இங்கு வந்திருக்கும் பூத் முகவர்கள் அனைவரையும் மகளிர் அணியினர் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் நமக்கு ஆலோசனை கூட்டம் நடத்த மண்டபத்தை ஃப்ரீயாக கொடுத்த நமது அவைத்தலைவர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏற்பாட்டினை சிறப்பாக செய்து கொடுத்த நமது கிணத்துக்கடவு பேரூர் கழக செயலாளர் ஆனந்த் அவர்களையும் கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு சரண் பிரபு அவர்களையும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலாஜி அவர்களையும் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு தான் தலையாள அந்நியார் நம்ம முடியாமல் பிடிக்கிறாங்கன்னா நம்முடைய நல்லதுக்கோசரம். அதனால சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இப்போ சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பூத்து எத்தனை வார்டு எத்தனை ஒன்றியம் நகரம் எத்தனை பூத்து எவ்வளோ போட்டிருக்கு இனிமேல் போடுறதுலாம் டைம் இல்லை. அது விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்தது யார் பேசுகிறது முடிவு பண்ணுவோம். எனது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்தை இன்றளவும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் ஏழைகளுக்காகவே பிறந்து ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர்.
அவருடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக வருடந்தோறும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அதேபோல் இந்த ஆண்டும் தலைமை கழகத்தில் உள்ள அவரது ஆலயத்தில் கேப்டன் அவர்களின் மறுபிறவியாக புரட்சி அன்னியார் அவர்கள், ஜான்சி ராணி புரட்சி அன்னியார் அவர்கள், பெண் சக்தி சுயசக்தி ஆகிய எங்களது புரட்சி அன்னியார் அவர்கள் வருகின்ற 25ஆம் தேதி கேப்டன் அவர்கள் ஆலயத்தில் அன்னதானமும் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார்கள். அதேபோல் நாங்களும் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக அனைத்து ஒன்றிய நகரம் பகுதி பேரூர் கழகங்களிலும் நாங்கள் வறுமை ஒழிப்பு தினமாக கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் அன்று நாங்கள் நலத்திட்டங்களையும் கோயில்களில் வழிபாடுகளையும் செய்து கேப்டன் அவர்களை புகழ்ந்து அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.